திடீர்னு போய் பிரதமரை கட்டிப்பிடிச்சது, ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தது, கண்ணடிச்சது, அதுலேருந்து தொடங்கி இந்த சில்லறைத்தனங்கள் எல்லாம் ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றாரு. உச்சகட்டமாக இப்போ பஞ்சாப்ல காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய ஒருத்தர் வராரு பாராளுமன்றத்துக்கு. இவர் இந்த காலேஜில் எல்லாம் அந்த தேர்ட் இயர் ரவுடிஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயர் ஆட்களை வந்து வெறுப்பேற்று பழைய படத்துலலாம் வரும். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏய் ட்ரைட்டர், துரோகி துரோகி அப்படின்னு இவருடைய ஆளை இவர் பாராளுமன்றத்தில் அவர் வரும்போது கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாரு? தன்னை லீடர் ஆஃப் அப்போசிஷன் அழைத்துக் கொள்ளக்கூடிய பைஜாமா, பாத்ரூம்ல எல்லாம் செப்பல் போட்டுப்பாங்க. பாத்ரூம் செப்பல் பைஜாமாவோட கார்ல இறங்கி பாராளுமன்றத்துக்கு வந்தார். அசிங்கங்களும் அவலங்களையும் செய்து கொண்டிருக்கார் ராகுல் காந்தி. அவருக்கு எப்படி இந்த எதிர்கட்சியா செயல்படுறதுன்னு அவருக்கு தெரியல. 18 மாநிலம் அவர்கிட்ட இல்லை, 3 மாநிலம் அவர்கிட்ட இருக்கு. இந்த நிலைமை அவரால் கிரகிச்சிக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய திமுகலாம் அவங்கள வந்து ஓரம் கட்டுது, பொழுது ஓட்டுது. இத்தனைக்கும் அவங்களுடைய கட்சி ஒழுங்காக வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 230 தொகுதியில் பிஜேபி எதிர்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கும் திராணியோடு இருக்காங்க. ஆனால் இவருடைய நடவடிக்கை இப்படி இருக்கு. அப்போ ஓப்பனாக நம்ம எடுத்து சொல்கிறோம், ஐயா நீங்கள் எந்த கட்சியை நடத்துறீங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் சரியில்லை, பார்த்துக்கோங்கன்னு பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து பாராளுமன்றம்ங்கிறது இங்க முட்டு சந்து சாராய சந்து இருக்கும் இல்லையா, மூத்திர சந்துன்னு சொல்லுவோம், அங்க மீட்டிங் நடக்குமே, அந்த ரேஞ்சுக்கு கொண்டு விட்டீங்க. இந்த ஒரு மனிதன் கேவலமான மனிதன்னால. இதுல ஜோதிமணியை பற்றி உங்களுக்கு தெரியும், சுபாவை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் அங்க அந்த சூழ்நிலையில ஓம் பிர்லாங்கிறவர் யாரோ இன்னொரு மனிதன் இல்லை, நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன். உடனே ஓடி போயிட்டாரு மோடிங்கிறாங்க. ஒரு வேட்டை நாய் ஏதாவது ஒன்று பண்ணி நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பிஜேபியை மத சார்பற்ற ஒரு கட்சியாக காட்டணும்னு ஒரு வேட்டை நாய் நாக்க தொங்க போட்டுட்டு அலையுது. இதுக்கு சோறு போடக்கூடாது. ஒரு வாட்டி வந்தா 100 வாட்டி வந்தா மாதிரி இருக்கணும். அதுதான் மோடி. ஒரு வாட்டி வந்தா 100 வேலையை முடிச்சுட்டு போகணும். அதுதான் மோடி. இவங்களை மாதிரி மாத்தி மாத்தி ஏதோ போட்டு போஸ்டர் போட்டுட்டு என்னது மின்வெளி கபடி போட்டி, அந்த போட்டி இந்த போட்டின்னெல்லாம் நடத்தி பணத்தை வந்து நிறைய கொடுத்து நிறைய பேரை உருவாக்கணுங்கிற கேவலமான விஷயங்களே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை நான் தான் குறித்த நேரத்தில் அன்னைக்கு ஈவினிங் என்னைக்கு மோடி பேச வேண்டிய ஒரு நேரம் இருந்தது, அது தள்ளி தான் அடுத்த நாள் தான் அவர் பேசுவார். அந்த நேரம் வந்து நான் தான் அவரை வர வேணான்னு சொல்லிட்டேன். காரணம், எம்பிக்கள், சில பெண் எம்பிக்கள் அவரை முற்றுகையிட்டு தாக்குறதுக்கான தகவல் எனக்கு வந்தது. அவரோட இடத்துலையே அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்டில். சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லைங்க. அவர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. அர்னாப் இதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ராகுல் காந்திங்கிறவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு. திடீர்னு போய் பிரதமரை கட்டிப்பிடிச்சது, ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தது, கண்ணடிச்சது, அதுலேருந்து தொடங்கி யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட இருந்து நீங்க சொல்ற விஷயம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே. அவர் இப்போ பேசிட்டு போய் பாராட்டி அவர் பண்ணியிருக்காரு. பாராளுமன்றத்தில் கட்டிப்பிடிக்க கூடாது. இங்க ஒன்றும் கமலஹாசன் பிரதம மந்திரியா இல்லை கட்டிப்பிடி வைத்தியம் பண்றதுக்கு. இங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. கமல்ஹாசன் முன்னாடியே அது பண்ணவர். சுல்ராஜா வந்தது எப்போ வந்தது, அதுக்கு அதனோட இந்தி படம் அதுக்கு முன்னாடி வந்தது. இவர் காப்பி அடிச்சு தான் பண்ணாரு. போய் பண்ணிட்டு வந்தது அசிங்கமா இருந்தது, கேவலமா இருந்தது. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வேலையை துப்புக்கட்டத்தனமா பாகிஸ்தானுடைய அதிபர் ஒரு முறை வாஜ்பாய் கிட்ட ட்ரை பண்ணார். வாஜ்பாய் உடனே என்ன சொன்னாரு, உன் ஆக்ஷன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, உன் மேட்டர் தான் சரியில்லை அப்படின்னு ஓப்பனாவே தெரிவிச்சார். ஸோ இந்த சில்லறைத்தனங்கள் எல்லாம் ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றாரு. உச்சகட்டமாக இப்போ பஞ்சாப்ல காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய ஒருத்தர் வராரு பாராளுமன்றத்துக்கு. இவர் இந்த காலேஜில் எல்லாம் அந்த தேர்ட் இயர் ரவுடிஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயர் ஆட்களை வந்து வெறுப்பேற்றுறது பழைய படத்துலலாம் வரும். இப்போ அதெல்லாம் பண்றது இல்லை, இப்போ எங்கேயோ போயிட்டாங்க. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏய் ட்ரைட்டர், துரோகி துரோகி அப்படின்னு இவருடைய ஆளை இவர் பாராளுமன்றத்தில் அவர் வரும்போது கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாரு? தன்னை லீடர் ஆஃப் அப்போசிஷன் அழைத்துக் கொள்ளக்கூடிய ராகுல் காந்தி கூப்பிடுறாரு. ஒரு முறை இப்பதான் நடந்தது, ஒரு 6 மாசம் முன்னாடி. பைஜாமா, பாத்ரூம்ல எல்லாம் செப்பல் போட்டுப்பாங்க. பாத்ரூம் செப்பல் பைஜாமாவோட கார்ல இறங்கி பாராளுமன்றத்துக்கு வந்தார். அசிங்கங்களும் அவலங்களையும் செய்து கொண்டிருக்கார் ராகுல் காந்தி. அவருக்கு எப்படி இந்த எதிர்கட்சியா செயல்படுறதுன்னு அவருக்கு தெரியல. 18 மாநிலம் அவர்கிட்ட இல்லை, 3 மாநிலம் அவர்கிட்ட இருக்கு.
இந்த நிலைமையை அவரால் கிரகிச்சிக்க முடியல. இங்கே இருக்கக்கூடிய திமுகலாம் அவங்கள வந்து ஓரங்கட்டுது, பொழுது ஓட்டுது. இத்தனைக்கும் அவங்களுடைய கட்சி ஒழுங்காக வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 230 தொகுதியில் பிஜேபி எதிர்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கும் திராணியோடு இருக்காங்க. ஆனால் இவருடைய நடவடிக்கை இப்படி இருக்குது. அப்போ ஓப்பனாக நம்ம எடுத்து சொல்கிறோம், ஐயா நீங்கள் எந்த கட்சியை நடத்துகிறீங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் சரியில்லை, பார்த்துக்கோங்கன்னு பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கத்த சொல்கிறாரு, உள்ளே வந்தால் கத்த சொல்கிறாரு. கத்தி கலாட்டா பண்ணி அந்த பாராளுமன்றம் நடக்காமல் பார்த்துக்கிட்டு பிரதமர் வந்து பேசும்போது ஓடி போயிடுறாரு. அந்த ஓடி போகிறதுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியும், அது வந்து தப்பாயிடும். கேவலமாக அசிங்கமாக ஓடி போயிடுறாரு. உடனே பிரதம மந்திரி நாட்டுக்கு பேசுகிறாரு, பேசும்போது இவர் ஓடி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி கேரோ பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அவர் ஏதாவது ஒரு ஹெட்லைனில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹெட்லைனில் நான் வரணும்னு நினச்சா நான் பெரிய ரவுடி ஆகணும், நான் ஒரு ஹெட்லைனில் வரணும்னு நினச்சா என்ன பண்ணலாம்? உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியில் அந்த ஜெயா டிவி வாசலில் சிக்னலில் நின்றுட்டு கத்தியில் சரக்குன்னு எல்லாரையும் கீசலாம். உடனே நான் செய்தியில் வருவேன். இது ஒரு பேட்டை ரவுடியாக செய்ய வேண்டிய வேலை. நானும் ரவுடி தான் நானி ரவுடி தான் சொல்கிற வடிவேலு செய்ய வேண்டிய வேலை, ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் செய்ய வேண்டிய வேலை இல்லை. பாராளுமன்றத்தில் ஒரு ஜெனரல் எழுதிய ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து அவருடைய மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி புத்தகம் வெளியாகலை, இதை நான் இந்த நாட்டினுடைய செக்யூரிட்டியை பற்றி நான் பேச விரும்புகிறேன்றார், இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி பேச விரும்புகிறேன்றார். என்னன்னு கேட்டால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுங்கிறார். புத்தகம் எங்கேயா இருக்கு, யாரையா எழுதினா? அந்த புத்தகத்தை பற்றி நீ பேசினீன்னா அவர் அதை ஒத்துப்பாரா? ஆமாம் நான் அப்படி சொன்னேன்னு ஒத்துப்பாரா? அவர் பேசியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற. இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சீனாவுடைய இதுல இருந்து வெளில வரணும், இப்படி பல விதங்கள்ல அவரே அந்த எழுதினவரே சொல்லியிருக்காரு. உடனே அடுத்த நாள் நாம கேவலத்துக்கு கேவலம் பதில் சொல்லணுங்கிறதுக்காக நேருவை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் நாம ஒரு 8 புக்கு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. பாராளுமன்றம்ங்கிறது இங்க முட்டு சந்து சாராய சந்து இருக்கும் இல்லையா, மூத்திர சந்துன்னு சொல்லுவோம், அங்க மீட்டிங் நடக்குமே, அந்த ரேஞ்சுக்கு கொண்டாந்து விட்டீங்க. இந்த ஒரு மனிதன் கேவலமான மனிதன்னால. இதுல ஜோதிமணியை பற்றி உங்களுக்கு தெரியும், சுபாவை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் அங்க ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க. பெண்கள் எல்லாம் போய் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல மோடியை சுற்றி டெல்லியில சுதா அவர்கள் ஒரு இடத்துல வந்து தாக்க முயற்சித்தாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த பெண் பாதுகாப்பு குறித்து அவங்க பேச பாருங்க. அதை எங்க பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என் மேல கோவம் வந்து கத்தியால குத்திட்டா கூட நான் வந்து இங்க இருக்கக்கூடிய இஐ ஸ்டேஷனோ பிஐ ஸ்டேஷனுக்குள்ளேயோ தான் போய் பேசணும், இல்லைன்னா உங்க ஓனர்கிட்ட பேசணும். இல்லை எம்பிக்கே அந்த நிலைமை என்னும் போது நேரடியாக தகவல் நடு ரோட்டில் நடக்கிற எத்தனையோ விஷயங்கள். ஒருத்தர் கால் இல்லாமல் கம்யூனிஸ்ட் பற்றி ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து சொன்னார் இல்லையா, என் கால் போனதற்கான காரணம் என்னன்னு சொன்னார் இல்லையா. அவர் எதுக்காக அப்படி சொன்னார்? பப்ளிசிட்டிக்காக அப்படி சொன்னாரா? நான் உட்காந்துட்டு பேசுறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதிக்கணும், ஏன்னா இது என்னுடைய கால் இல்லை, இது செயற்கை கால், இதை செய்தது கம்யூனிஸ்ட். அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து கம்யூனிஸ்ட் பண்ண எல்லா அட்டூழியத்தையும் எடுத்து சொல்லலை. கம்யூனிஸ்ட் பண்ண அட்டூழியங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அரவிந்த நீலகண்டன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, கம்யூனிசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, படிங்க. அவர் வந்தது உட்கார்ந்துக்கிட்டே பேசுறது எடுத்து சொல்வதற்காக சொல்றாரு. ஒரு பாராளுமன்றம்னா அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. சட்டசபையில் அப்பாவும் நடத்துற மாதிரி நடத்த முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் ஓம் பிர்லாங்கிறவர் யாரோ இன்னொரு மனிதன் இல்லை, நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன். உடனே ஓடி போயிட்டார் மோடிங்கிறாங்க. நீ அசிங்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தனி மனித உரிமை தான் ஒன்று கிடைக்கிறது. பாராளுமன்றத்தில் மோடி ஐயா பக்கத்தில் நின்றுட்டு நீங்கள் ஒன்று கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். பாராளுமன்றத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் வெளில வந்து கேட்கலாம், ஒன்று கிடைப்பது தவறான்னு கேட்பீங்க, முட்டாள்தனமா. அதை நம்புறதுக்கு லூசுங்க மாதிரி எத்தனையோ பேர் இருக்கானுங்க. அதை விவாதிப்பதற்கு தொலைக்காட்சிகள் இருக்கு. பாராளுமன்றத்திலேயே பிரதமருக்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்க இந்த நிலையில் குறிப்பிட்ட அந்த 8 எம்பிகளுக்கு மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இங்கே பாருங்க, இந்த பாராளுமன்றத்திலேயே அப்படிங்கிறது இல்லை, அவங்க பாராளுமன்றத்தில் பண்ணணும்னு தான் அந்த முடிவுக்கே வந்தாங்க. நீங்கள் இந்த கோவிலில் திருட்டு நடக்கும் இல்லையா, அந்த கேசஸ் எல்லாம் கொஞ்சம் சுற்றி எடுத்து பாருங்கள், ஒரு 10 வருடத்துக்கு எடுத்து பாருங்கள். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் வந்து அந்த வேலையை செஞ்சான்னு திரும்ப அதே மாதிரியான கதையை சொல்லுவாங்க. ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, அது ஃபெயில் ஆகிருக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனநிலை பாதிக்கணும் கூடவே அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்படித்தான் நீங்கள் ஒருத்தர் லீடர் ஆஃப் அப்போசிஷனை அனுப்பி வச்சுருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து ஏதோ நாட்டுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாருங்கிற அடிப்படையில் சொல்கிறீங்க. அதனால தான் இந்த டிஸ்கஷன் நடந்தது. மோடி ஐயா பேசும்போது இருக்கணும்னு நினைக்கலையா, எந்திரிச்சு ஓடுங்க. 99 100 ஆக போகிறதில்ல.
இல்லை இந்த எம்பிக்கள் மீது குறிப்பாக தமிழ்நாடு நடவடிக்கை அப்படி எடுக்க மாட்டாங்க. பொதுவாக என்ன ஆகும்னா சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய நடவடிக்கை ப்ரொசீஜர்ஸ் வேற. இல்லை இன்னைக்கு இந்த பிளான் வந்தாங்க, அடிக்கணும் வந்தாங்க, நாளைக்கு வேற ஏதாவது கையில் கொண்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் செக்யூரிட்டி இருக்காங்க. அதுக்கெல்லாம் இவங்க தாத்தா கிட்ட நாங்கள் தொழில் கற்றுக்கல, அவங்க தாத்தாக்கு தொழில் கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸும் ஜனசங்கம் இந்து மகாசபாவும் அதுக்கு முன்னாடி இருந்த அமைப்புகளும். ஸோ எங்களுக்கு தெரியும் இவங்களை எப்படி டீல் பண்ணணுங்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு 6 மறைகண்டவர்களை அனுப்பிச்சி வச்சு பாராளுமன்றத்தில் ஒரு புஸ்வானம் கொடுத்த வேண்டிய வேலையை பண்ணிட்டு கடைசியில் அதை நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கதையை விட்டாங்க இல்லையா, அதை நான் பேசியிருந்தா தப்பாக இருந்திருக்கும், அதை நான் விவாதிச்சிருந்தா தப்பாக இருந்திருக்கும். அதை அப்படியே விட்டுறணும், அவ்வளவுதான் கதை. அந்த 6 பேரை தூக்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டாலோ அல்லது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை பேச விட்டாலும் அவனே திருந்திடுவான். அந்த மனநிலையெல்லாம் நார்மல் ஆகிடும். இவனுக்கு பேசுறது கேட்குமா அவனே இல்லைன்னா கமலஹாசன் ஐயா பேச விட்டிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மோசமான மென்டல் பேஷனும் அப்படியே திருந்திடுவான். இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். அதுதான் நடந்திருக்கு. பாராளுமன்றம் ரொம்ப அருமையாக நடந்திருக்கு. என்ன நடக்கணுமோ அந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒழுங்காக பாஸ் ஆகிருக்கு. வழக்கம் போல் ராகுல் காந்தி தன்னுடைய வேலைகள் எல்லாம் காட்டியிருக்காரு. பிப்ரவரி 23 மீண்டும் தமிழகத்துக்கு வரப்போகிறார் பிரதமர் மோடி அவர்கள். அன்றைக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்திற்கு செல்லவும் வாய்ப்பு இருக்குது, அந்த கோவிலுக்கு தரிசனத்திற்காக. அப்படி செல்லும்போது திமுகவினர் எதிர்க்கட்சிகள் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இன்னும் காட்டமாக வச்சு வேறு மாதிரியான ஒரு அரசியலை இங்கே திசை திருப்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது அத்தனையும் சொல்லிட்டாங்களா? மோடி மாட்டுக்கு வேறு ரூட்டில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிருப்பாரா? நாங்கள் எச்சரித்ததால் பயந்து போயிட்டாருன்னு ஒரு கோயிலுக்குள்ளே போகலன்றதா பாருங்க, எச்சரித்ததால் வராமல் விட்டாருன்றவாங்க. அவர் அந்த மாதிரி திட்டம் ஏதாவது வச்சுருந்தா அவர் சொல்ல போகிறார். பிஜேபியிலேருந்து அறிவிக்கை வரும், இந்த மாதிரி வராரு, இந்த இடத்துக்கு போறாருன்னு வரும். அவர் தான் ஹையஸ்ட் புரோட்டோகால் இருக்கிற ஒருத்தர். அவருக்கு மேலே யாருக்காவதுன்னா சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ், அவங்களுக்குலாம் நிறைய புரோட்டோகால். அந்த புரோட்டோகால்ல பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குன்றது தான் சொல்லப்படுது. ஆனால் மோடி மீனாட்சி கோயிலுக்கு செல்வார் என்ற எந்த விஷயமும் அதில் குறிப்பிடல. பாருங்க, ஆர்எஸ்எஸ் தலைவரே தெளிவாக சொல்லிட்டாரு, திருப்பரங்குன்றம் இஷ்யூவை அமைப்புகளே பார்த்துக்கும், நாங்கள் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே உறவு இஸ்லாம் சகோதரர்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் உறவு நல்லா இருக்கு. ஒரு வேட்டை நாய் ஏதாவது ஒன்று பண்ணி நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பிஜேபியை மத சார்பற்ற ஒரு கட்சியாக காட்டணும்னு ஒரு வேட்டை நாய் நாக்க தொங்க போட்டுட்டு அலையுது. இதுக்கு சோறு போடக்கூடாது. இல்ல வேட்டை நாய்ன்னும் போது அது பாதுகாப்பு அப்படின்னு வருதுல்ல, வேட்டை நாய் தான் பாதுகாப்புன்றது. பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியது இவங்க தான். இவங்கள தப்பு பண்றவங்களை பத்திலாம் இவங்களே நல்லவங்க இருக்காங்க, போட்டு கொடுத்துட்றாங்க. இங்க என்னையே வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2 வருஷம் முன்னாடி மாதிரி இல்லை. இங்க இருக்கிற ரேடாரே வேற. இவனுங்க ஏதாவது தப்பு பண்ணோன்னு நினைச்சானுங்கன்னா கண்ணில் வெங்காயத்தை வச்சு முடிச்சு விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். முடிஞ்சா இவனுங்க எல்லாம் முயற்சி பண்ணட்டும். ஸோ அதுக்கு தீனி வர்ற மாதிரி இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மோடி ஐயா வராருன்னா இதுக்கு தான் வராரு. இந்த காரணங்கள் இருக்கும். அவர் போராட்டம் நடத்துறதுக்காகவோ எதிர்ப்பு குரலை காட்டுவதற்காகவோ தான் பெரிய பிஸ்தான்னு காட்டிக்கிறதுக்காகவோ எங்கேயும் போனதில்லை. அவசியமும் அவருக்கு படலை. அவர் நிறைய வருவார், இன்னும் 40 வருஷத்துக்கு வருவார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த திட்டம் அவர் வர்றது எதுக்காகன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி பேசுவது நல்லது. இல்லைன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய பாராளுமன்றத்தில் 2வது மீட்டிங் நடக்குது. 2வது மீட்டிங் நடக்கும்போது அவசரமாக ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆட்சி முடிய போகிற ஒரு சமயம் 2024க்கு முன்னாடி. அப்போ உடனே இவனுங்க பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க ஏன்னா 303 மேலே இருந்ததா, மெஜாரிட்டிக்கு பிரச்சனை இல்லையா, அதை கொண்டு வந்துடுவாங்க, இதை கொண்டு வந்துடுவாங்க, அப்படி முடிச்சிருவானுங்க, இப்படி முடிச்சிருவானுங்கன்னு பொய்யை பரப்பிட்டு இருந்தாங்க. அங்கே நடந்தது உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கான ஒரு நல்ல விஷயம். ஸோ பொய்களை பரப்பி விட்டுறது. நாளைக்கு ஏன் அது நடக்கலன்னு கேட்டால் பற்றியா நாங்கள் எதிர்த்ததுனால தான் அது நடக்கலன்னு தன்னைத்தானே வீரனை காட்டிக்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நானும் நீங்களும் நேரத்தை வீணடிக்க கூடாது. பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வருவது திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அவர் மீண்டும் மீண்டும் வந்தா அவருக்கே தப்பு. ஒரு வாட்டி வந்தா 100 வாட்டி வந்தா மாதிரி இருக்கணும். அதுதான் மோடி. ஒரு வாட்டி வந்தா 100 வேலையை முடிச்சுட்டு போகணும். அதுதான் மோடி. இவங்களை மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ போட்டு போஸ்டர் போட்டுட்டு என்னது மின்வெளி கபடி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டின்னெல்லாம் நடத்தி பணத்தை நிறைய கொடுத்து நிறைய பேரை உருவாக்கணுங்கிற கேவலமான விஷயங்களே கிடையாது. அதுலேயும் அவர் சூஸ் பண்ணுற ஊரில் பார்த்தீங்கன்னா மாவரிசையிலே இருக்கே, மதுராந்தகம், மதுரை, அதுக்கடுத்து மன்னார்குடி அப்படின்னு சொல்லி இந்த மாவரிசையாகவே போகும் போல இருக்கு. ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா? இல்லை, மாநாடு கூட மாவரிசையில் தான் வரா. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் நல்லா இருக்கு. மன்னன், மதுரை, மதுராந்தகம் அப்படின்ற வரிசையில் போகுது. கேட்கறதுக்கு சென்டிமெண்ட்டை சூஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் மக்கா குப்பையை நீக்கிறதுக்கு தான் வர்றாரு. அந்த மாவை எடுத்துக்கோங்க.
மக்கா குப்பைகளை தமிழ்நாட்டிலிருந்து நீக்குவதற்காக வர்ற வேலையை தான் அவர் பண்றாரு. வேலையை பண்றாரு, அப்படி வேணா எடுத்துக்கோங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் நீங்க சொல்றது அஜித்தோட வழக்கை பார்த்துருப்பேன். சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் மாட்ட வாய்ப்பு இருக்குது? வந்து சிபிசிஐடியில் தான் இருந்தது, சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இவங்க நிகிதா அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அதிகாரிகளை கை காட்டினாங்க. அங்கேருந்து கால் பண்ணாங்க, இங்கேருந்து வந்தது அப்படின்னா போலீஸ் தரப்பும் சொல்லப்பட்டதாக இருந்தது. ஸோ அது போல விஷயங்கள் ஏதாவது வெளிக்கொணர வாய்ப்பு இருக்கா? அதுவும் வந்து ஒரு ட்ராமாவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்குங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும். நகை என்பது களவு போகவே இல்லை. இல்ல அதுதான் அந்த இஷ்யூக்காக பல பேர் கால் பண்ணி நகை களவு போகுதுன்னு சொன்னதாரு? நிகிதா. அப்புறம் நீங்க ஏன் நிகிதாவை நியாயப்படுத்துறீங்க? களவு போகவே இல்லைன்னு சொல்லியாச்சு. அந்த அம்மாவுக்கு களவு போயிடுச்சோன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அந்த சந்தேகத்துக்கு இவன் தான் காரணம்னு ஒரு யதார்த்தமா சொல்லி இருந்திருக்கலாம். வண்டி சொந்த பத்த நகை இருந்திருக்கு போது இல்லைங்க, காணாம இருக்கு. காலையில இருந்து நான் 3 இடத்துக்கு வந்தேன். 3 இடத்துல எங்க வேணாலும் நான் விட்டுருக்கலாம். சரி பார்த்தா 2 இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல தான் வந்திருக்குன்னு ஒரு யதார்த்த ஒரு பெண்மணி யாராக இருந்தாலும், இப்ப நான் தொலைச்சா நான் பதட்டப்பட மாட்டேனா? என் பர்சனை நான் எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டா நான் பதட்டம், அந்த பதட்டம் எனக்கு வந்திருக்கலாம். அன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே அந்த அஜித்குமாரை சாகவும் அடிச்சிருக்கலாம். அடுத்த நாள் காலையில் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா நகை இருந்ததா இல்லையான்னு? இன்னி வரைக்கும் அதை பற்றி வாயை திறக்கலையே. அது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு சிபிஐ வேணுமா? நகைக்கு இருந்துருச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நகை தொலைஞ்சதுன்னு நினச்சேன், அதுக்கு இவன் காரணம்னு நினச்சேன். அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு போக வேண்டியதானே? அப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களை பற்றி நான் பேசுவேன். இனி சிபிஐ பார்த்துக்கும், கவலைப்படாதீங்க. அஜித்குமாருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அந்த நல்லது செய்ய வேண்டிய அவசியம், குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கு அதிமுக அன்னைக்கே தொடங்கிச்சு. உடனே கேஸ் கொண்டு போய் அன்னைக்கு அந்த பெண்ணை வந்து இந்த அஜித்குமார் விஷயத்தை உடனே கோர்ட்டுக்கு கொண்டு போன வேலையை செய்தது அதிமுகவினுடைய வழக்கறிஞர் வட்டம். அதுல இருந்து உடனே அன்னைக்கு எச்ராஜா வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸ் எச்ராஜா ஐயா பேச ஆரம்பிச்சார். அப்படித்தான் இது வெளியிலேயே தெரிஞ்சது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. நடப்பு அரசியல் பல்வேறு கட்சியில் முக்கியம்